மார்கழி மாதம் வந்தாலே ஒரு தனி வைப் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதிகாலையிலேயே நம்ம பூஜை அறையிலும் சரி, நம்ம வீட்டுக்கு வெளியும் கோலம் போட்டு தீபம் ஏத்துறத பார்க்கும்போது, மனசுக்கு ரொம்ப ஒரு அ மன நிறைவா இருக்க மாரி இருக்கும். அதிகாலையில நம்ம பூஜை அறையில தீபம் ஏத்தி அத பார்க்கும்போது, இன்னும் ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்க மாரி தோணும். அந்த நேரத்துல அந்த தீபம் எரியறது நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். எனக்கு அப்படித்தான் தோணும். அந்த அதிகாலை நேரத்துல தீபம் எரியும்போது. இது வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நான் எடுத்த வீடியோ தான் இது. முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த முக்காலி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து நான் உருளி வந்து மேல வைக்கிறதுக்காக தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தேன். ஸோ மார்கழி ஆரம்பிச்சதுமே, இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துறதுக்கு வந்து இந்த முக்காலி வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வந்து வெற்றிலை ஓய்! தீபம் ஏத்துறதுக்கும் வந்து இத வந்து பயன்படுத்தியிருந்தேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ப 6 வெத்தல வச்சு தீபம் ஏத்துற மாரி அழகா இருந்தது. இத்தன நாள் வந்து இத வந்து வெளியில தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்ப வந்து இந்த 1 மாசம் ஃபுல்லாவே நம்ம தீபம் இதுலயே ஏத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிரம்ம முகூர்த்த விளக்கும் நம்ம இதுல ஏத்துறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ம். இன்னொன்னு நம்ம பூஜை அறையில பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்கக்கூடிய இந்த சிலையாகட்டும், இல்ல நான் இப்ப புதுசா வந்து ஒரு முருகர் படம் வந்து நான் மாத்தியிருந்தேன். ஸோ இது 2மே வந்து ரிப்பீட்டடா ஒரு சிலர் வந்து "இது எங்க வாங்குனீங்க? இல்ல எங்க கிடைக்கும்?" அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு கேள்வி வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சிலைய பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த அ ஓல்டு ஷாப்லேருந்து ஒருத்தவங்க வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ அங்கருந்து எடுத்துட்டு வந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாடல்ல புதுசா வந்து கிடைக்குமானா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா நெறைய பேர் நம்ப கஸ்டமர்ஸே கூட வந்து கேட்டிருந்தாங்க. இது மாரி இன்னும் மாடல் வந்து வரல ஃப்ரெண்ட்ஸ். வந்தா நான் சொல்றேன். அதே மாரி அந்த புதுசா வந்த ஃபோட்டோவும் வந்து பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. அது வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஷாப்ல தான் வந்து வாங்கியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேப்பி பிளானட் லிக்விட யூஸ் பண்ணி பிராஸ் வெசல்ஸ் வந்து கிளீன் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ உண்மையிலுமே அது வந்து நல்லா கிளீன் ஆகும். ரொம்ப சூப்பரா ஷைனிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலயுமே ஒரு சிலர் கேட்ட டவுட் என்ன பார்த்தீங்கன்னா, அ அதாவது தீபத்தில வந்து இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கிறது வந்து சுத்தமா தொடச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த லிக்விட வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓரளவுக்கு நம்ம அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சுட்டு அதுக்கப்புறமா இது யூஸ் பண்ணும்போது லிக்விடோட செலவு வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ற மாரி இருக்கும். அ அது மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முக்காலியோ, இல்ல எண்ணெய் பிசுக்கு இல்லாத பாத்திரமா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் அளவுல நீங்க எடுத்துட்டு வச்சு தேய்ச்சாலே போதும். நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு சுத்தமாயிரும். ஸோ இந்த முக்காலையும் நான் அது போல தான் கிளீன் பண்ணியிருக்கேன். அ லைட்டா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஓரங்கள்ல நம்ம மஞ்சள் வச்சனால கொஞ்சம் ஒட்டியிருந்தது. அதனால ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சா போதும். மத்தபடி வெறும் கலர் மட்டும் தான் மாறியிருக்குன்னா, நம்ம கையில வச்சு தேய்ச்சாலே அந்த லிக்விட பொறுத்தவரை நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். அதே மாரி சீக்கிரமா கருத்து போயிருமா அப்படின்னு கேட்டா, அதுவும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 1 வாரம் போலவே அதே நம்ம எப்படி கிளீன் பண்ணி வச்சோமோ, அதே போல தான் இருக்கு. ஆனா நம்ம செய்ய வேண்டியது வந்து, அந்த லிக்விட போட்டு கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம துணிய வச்சு நல்லா தொடச்சு எடுத்துட்டோம்னா, ஆ அவங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து மாறாம அப்படியே இருக்கும். ஸோ நானும் அது போல தான் இப்ப கொஞ்ச நாள் வந்து நான் இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா கமெண்ட்ல வந்து ஒரு சிலர் இந்த டவுட் வந்து கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆயில் இருந்தா அப்படியே டைரக்ட்டா யூஸ் பண்ணாம தொடச்சுட்டு தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்க தொடச்சுட்டே யூஸ் பண்ணீங்கன்னா, அ கொஞ்சம் லிக்விட் வந்து அதிக நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து Amazon ஆன்லைன்ல இல்ல மீஷோல 2லயுமே வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹேப்பி பிளானட்ன்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதேபோல அந்த பீகாக் மேட் வந்து இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே வந்து ஒரு சில வந்து நம்ம ஷாப்ல வந்து அவைலபிளா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைன்ல வாங்குனது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அங்க சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து இந்த மாசம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இந்த முக்காலிலேயே அழகா பூக்கள வச்சு அலங்கரிச்சு, அந்த 5 விளக்கு, பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்தலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கோலமும் வந்து குட்டி, குட்டி கோலமா வந்து பூஜை அறையிலேயே போட்டுக்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேற எங்கேயுமே வந்து கோலம் போட்டா அந்த அளவுக்கு கிளியரா தெரியாது. இன்னொன்னு வாசலுக்கு வெளிய ஒரு சிம்பிளா தான் கோலம் போட முடியும். ஏன்னா கோலம் போட்டு வச்சாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல அந்த வாசல்ல வந்து இருக்க போறதில்ல. அதனால பூஜை அறையிலேயே அழகா கோலம் போட்டு பூஜை செஞ்சுக்கலான்னு இருக்கேன்.